திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரும் நெருங்க முடியாத மலை அண்ணாமலை. அப்படி என்றால் யாரால் நெருங்க முடியும் என்றால், யாருக்கு நான் எனது என்ற எண்ணங்கள் அற்று போகிறதோ அவர்களால் மட்டும்தான் நெருங்க முடியும். அப்படி நெருங்குகின்ற பொழுது அவனுடைய புகழை மட்டும்தான் பாட முடியும். அதனால் அந்த திருத்தலத்திலே புகழ் தோன்றியது, திருப்புகழ் தோன்றியது. ஆகவே அந்த எல்லையில்லாத அந்த பரம்பொருள் சிவலிங்க திருமேனியிலே காட்சி கொடுக்கிறார் குளிர்ந்து. அந்த சிவலிங்க பூஜையை நாம் முறையாக செய்ய வேண்டுமென்றால் பிரதானமாக 6 தெய்வங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். முறையான சிவலிங்க பூஜையிலே குறைந்தபட்சம் 6 பேருக்கு வழிபாடு கட்டாயம் உண்டு. விநாயகருடைய வழிபாடு, அதுக்கு அடுத்தபடியாக சிவபெருமானுடைய வழிபாடு, அதுக்கு அடுத்தபடியாக அம்பாளுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, அதுக்கு அடுத்தபடியாக பெருமாளுக்கு வழிபாடு செய்கிறோம், அடுத்தபடியாக சூரியனுக்கு வழிபாடு செய்கிறோம். இது அல்லாமல் குருவுக்கு வழிபாடுண்டு, நந்தியம்பெருமானுக்கு வழிபாடுண்டு, கலைமகளுக்கு வழிபாடுண்டு, திருமகளுக்கு வழிபாடுண்டு. அதன் பிறகு கால பைரவருக்கு வழிபாடுண்டு. இவ்வாறு முறையாக வழிபாடு செய்தால்தான் அது ஒரு முழுமையான சிவபூஜை என்று திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்திலே குறிப்பிடுகிறார். முறையினால் வணங்கும் அவர் முன்னறி காண்பரே என்று குறிப்பிடுகிறார். முறையாக வணங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே இந்த முறையை 6 பெரும் தெய்வங்களுக்கு முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை 6 பிரிவுகளாக பிரித்தவர் யார் என்றால் ஆதிசங்கரர். பிரம்மத்தை நீங்கள் 6 பெரும் பிரிவுகளில் எந்த பிரிவில் வேண்டுமானாலும் வழிபாடு செய்து கொள்ளலாம் என்று அவர்தான் வரையறுத்து கூறுகிறார். காரணம், அவருடைய காலத்துக்கு முன்னதாக மக்கள் அனைவரும் ஒரு நெறியில்லாத வழிபாட்டு முறையிலே இருந்தார்கள். எப்படி என்றால், காலபைரவருடைய வாகனம் நாய். அதனால் காலபைரவருக்கு நாய் வாகனம் பிடிக்கும் என்று எண்ணி, நாய் பிடிக்கும் என்று எண்ணி நாயை பலியிட்டார்கள். சிவனுக்கு ஏத்தாப்பிலே நந்தி படுத்திருப்பார். ஆகவே சிவனுக்கு மாடு பிடிக்கும் என்று எண்ணி மாட்டை பலியிட்டு வந்தார்கள். இப்படி அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த தெய்வங்களுடைய வாகனங்கள் பிடிக்கும் என்று எண்ணி தெய்வத்தின் பெயரால் உயிர் பலி செய்து வந்தார்கள். இந்த உயிர் பலி இடுவதை தடுத்தவர் ஆதிசங்கரர். பாரத தேசம் முழுவதும் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார். பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது 90க்கும் மேற்பட்ட நெறிமுறைகள் இருந்தது, வழிபாட்டு நெறிமுறைகள். இப்படியெல்லாம் மக்கள் தவறான பாதையிலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்களே என்று எண்ணி இதையெல்லாம் நெறிப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பிரம்மத்தை 6 உட்பிரிவுகளில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஆனால் தெய்வத்தின் பெயரால் உயிர் பலி கூடாது என்பதை சொன்னவர். அப்படி ஆதிசங்கரர் இந்த பிரம்மத்தை 6 பிரிவுகளாக பிரிக்கின்ற பொழுது சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம். அதாவது சைவம் என்பது சிவ வழிபாடு, வைணவம் என்பது பெருமாள் வழிபாடு, சாக்தம் என்பது சக்தி வழிபாடு, காணாபக்தியம் என்பது கணபதி வழிபாடு, கௌமாரம் என்பது முருக வழிபாடு, சௌரம் என்பது சூரிய வழிபாடு. ஆகவே பிரம்மத்தை நீங்கள் இந்த 6 பிரிவுகளில் எப்படி வேண்டுமானாலும் வழிபாடு செய்து கொள்ளலாம் என்று வகுத்தவர் அவர். ஆகவே முறையான சிவபூஜையிலே இந்த 6 பேருக்கும் பூஜை உண்டு. சிவபூஜை என்பது இந்த 6 வழிபாட்டு நெறிமுறைகளையும் ஒன்று திரட்டியதுதான் முழுமையான சிவபூஜை. கூடுதலாக பல தெய்வங்களுக்கு வழிபாடு உண்டு, அது இருக்கட்டும். அப்படி முறையாக வணங்கினால் அவர்களுக்கு முன்னறி காண்பரே. முன்னறி என்றால் முதன்மையான நெறி, ஞான நெறி, நன்னெறி காண்பரே என்பது திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்கு.
முறையினால் வணங்கும் அவர் முன்னறி காண்பரே என்பது திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள்வாக்காக அமைந்துள்ளது. இப்படி பிரம்மத்தை 6 பிரிவுகளாக பிரித்து வழிபாடு செய்கின்ற பொழுது 6 பெரும் பிரிவுகளுக்கும் தனித்தனி புனித நூல்கள் உண்டு. சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு 12 திருமுறை பாராயணம் செய்யலாம். அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு அபிராமி அந்தாதி, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்யலாம். விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு விநாயகர் அட்டகம், விநாயகர் அகவல். பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு 4000 திவ்ய பிரபந்தம். சூரியனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு ஆதித்ய கிருதியம். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு கந்தர் கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை என்று தனித்தனியாக அந்தந்த நூல்களை பாராயணம் செய்து அந்தந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாம் பெற முடியும். ஆனால் இப்படி தனித்தனியாக பாராயணம் செய்து அந்தந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு பதிலாக இத்தனை நூல்களையும் பாராயணம் செய்த பலனை ஒரு நூல் பெற்றுத்தந்தால் அந்த நூல் எவ்வளவு உயர்வாக இருக்கும்? அந்த ஒரு நூல்தான் அருணகிரிநாதர் பெருமான் அருளிய திருப்புகழ். இத்தனை நூல்களையும் பாராயணம் செய்த பலனை அந்த திருப்புகழ் ஒன்று பெற்றுக் கொடுக்கும். அந்த திருப்புகழ் ஒன்று பெற்றுக் கொடுக்கும். காரணம், அந்த திருப்புகழ் தோன்றியது யாராலும் அணுக முடியாத இடத்திலிருந்து தோன்றியது. அண்ணாமலையிலிருந்து தோன்றியது. யாராலும் நெருங்க முடியாது. யாராலும் நெருங்க முடியாது என்பதனால்தான் அந்த அம்பாளுக்கு உண்ணாமுலை என்று பெயர். யாராவது நெருங்கினால்தானே அங்கே பால் அருந்த முடியும். யாராலையும் நெருங்க முடியாது என்ற போது அது உண்ணாமுலையாகத்தான் இருக்கும். ஆகவே அந்த நெருங்க முடியாத அந்த இடத்தில் இருந்துதான் அந்த புகழ் தோன்றியது, திருப்புகழ் தோன்றியது. அந்த நெருங்க முடியாத அந்த பிரம்மத்திற்கு அருணகிரிநாதர் பெருமான் வைத்த திருநாமம்தான் முருகன். ஆகவே திருப்புகழுடைய பாட்டுடை தலைவனுடைய பெயர் முருகன். அந்த பிரம்மத்திற்கு திருப்புகழிலே ஒரு பெயர் வைக்கிறார். அந்த பிரம்மத்தினுடைய பெயர் முருகன் என்று சொல்லுகிறார். ஆகவே முருகன் என்ற ஒரு சொல்லுக்குள்ளே அனைத்து தெய்வங்களும் அடங்கி இருக்கிறது. மூ என்றால் முகுந்தன், முகுந்தன் என்றால் திருமால். திருமால் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள். ரு என்றால் ருத்ரன், சிவபெருமான். சிவபெருமான் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்தில் சிவனை விட்டு நீங்காத பார்வதி இருப்பாள். கா என்றால் இக்கு கூட்டல் ஆ, ஆ என்றால் அயன். அயன் எங்கு இருக்கிறாரோ, அதாவது பிரம்மா எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்தில் பிரம்மாவை விட்டு நீங்காத கலைமகள் என்று சொல்லப்படக்கூடிய சரஸ்வதி தேவி இருப்பாள். ஆகவே முருகா என்ற ஒரு சொல்லுக்குள்ளே 6 தெய்வங்கள் அடக்கம். அதனால்தான் மொழிக்கு துணை முருகா வெனும் நாமங்கள் என்று குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் தன்னுடைய கந்தர் அலங்காரத்தில். மேலும் விநாயகருடைய அனுகிரகத்தை பெறுவதற்காகவும் பக்கரவை சித்திரமணி, கைத்தல நெருகணி போன்ற பாடல்களை இயற்றியிருக்கிறார். பல இடங்களில் சிவபெருமானும் முருகனும் ஒருவரே என்று குறிப்பிடுகிறார். எல்லா திருப்புகளிலும் சிவனுடைய பெருமைகளையும் பெருமாளுடைய பெருமைகளையும் சொல்லுகிறார். பாதி மதி நதி போது மணிசடன் ஆதர் அருளிய குமரேசா என்று குறிப்பிடுகிறார். ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா என்று குறிப்பிடுகிறார். சில இடங்களில் குறிப்பிடுகின்ற பொழுது வெண்ணை திருடிய கண்ணனுடைய மருமகனே என்று குறிப்பிடுகிறார். ராமபிரானுடைய மருமகனே என்று குறிப்பிடுகிறார். சேவடி நீட்டிய திருமால் மருமகனே என்று குறிப்பிடுகிறார். அம்பாளுடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது கங்காளி, சாமுண்டி, வாராகி, இந்திராணி, கௌமாரி, கமலாசன கன்னி, நாரணி, குமரி, திரிபுரை, வைரவி, அமலை, கௌரி, காமாட்சி, சைவ, சிங்காரி, யாமலை, பவானி, கார்த்திகை, கொற்றி, திரியம்பகி அளித்த செல்வச் சிறுவன் முருகன் அருமுகன் என்று குறிப்பிடுகிறார். சூரியனை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சுடற்பரிதி, ஒளிப்பு நடை, ஒளிக்குமதி, ஒளிப்பு அலை, அடக்குதலை, ஒளிப்ப ஒளிர், ஒளிர் பிரபை வீசும் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அந்த பிரம்மத்தை
இப்படி ஒரு நூலுக்குள்ளே அடக்கி அந்த ஒரு நூலுக்கு முருகன் என்ற பாட்டுடை திருநாமத்தை இட்டு அந்த ஒரு நூலுக்குள்ளே 6 பெரும் தெய்வங்களையும் அடக்கி நூல் செய்திருக்கிறார் என்றால் அந்த நூல் எவ்வளவு உயர்வானதாக இருக்கும். திருப்பதி ஏழுமலையான் மீது 6 திருப்புகழ் பாடியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்திலே ஞானமேருமலை என்று சொல்லப்படக்கூடிய நைனா மலையில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் மீது ஒரு திருப்புகழ் பாடப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் எல்லா தெய்வங்களையும் பிரம்மத்தை 6 உட்பிரிவுகளில் கொடுத்து அந்த 6 உட்பிரிவுகளுக்கும் சேர்த்து ஒரு நூலை இயற்றி இருக்கிறார் என்றால் அந்த ஒரு நூலாகி அந்த மருந்தை சாப்பிட்டால் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுடைய வேலை போற்று முகத்தானாக வேல் விருத்தம் வேல் வகுப்பு பாடியிருக்கிறார். மயிலை போற்று முகத்தானாக மயில் விருத்தம் பாடியிருக்கிறார். சேவலை போற்று முகத்தானாக சேவல் விருத்தம் பாடியிருக்கிறார். ஆகவே எல்லாத்தையும் அடக்கி ஒரு நூல் இயற்றப்பட்டிருக்கிறது என்றால், அதுவும் அணுக முடியாத இடத்திலிருந்து இயற்றப்பட்டிருக்கிறது என்றால் அது திருப்புகழ்தான். காரணம், அண்ணாமலையை குறிப்பிடுகின்ற பொழுது வாக்கு சுத்தம் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அதனால்தான் வாக்கிற்கு அருணகிரி என்ற ஒரு பழமொழி உண்டு. வாக்கிற்கு அருணகிரி. யாரும் அணுக முடியாத இடத்திலிருந்து அந்த நூல் தோன்றி இருக்கிறது. யாரும் அணுக முடியாது என்பதனால்தான் அந்த அம்பாளுக்கு உண்ணாமுலை என்று பெயர். ஆகவே நான் எனது என்ற செருக்கு அற்றவனால் தான் அணுக முடியும். அப்படி அணுகுகின்ற பொழுது அந்த பிரம்மத்தை அவன் புகழ்தான் பாட முடியும். அதனால் திருப்புகழ் அந்த இடத்தில் தோன்றியது. அந்த திருப்புகழுக்கு ஈடு இணையாக ஒரு நூல் இருக்கவே முடியாது. அவ்வளவு ஒப்புயர் பெற்றது அந்த திருப்புகழ். அந்த திருப்புகழை நாம் அனுதினமும் பாராயணம் செய்வதனால் அனைத்து நூல்களையும் பாராயணம் செய்த பலனை அந்த ஒரு நூல் பெற்றுக் கொடுக்கும். காரணம், அது அணுக முடியாத இடத்தில் இருந்து தோன்றியது, பிரம்மத்தில் இருந்து தோன்றியது என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.